எத்திசையும் புகழ் மணக்க திசை டிவி. Welcome.
கோஷி செய்ய போடி ஆடல் பாடல் கருவிதமா ஆடல் பாடல் கருவிதமா கைலாசநாய சிவபெருமான் உமையவளாய பார்வதி இடபாகத்தில் அமைத்து கைலைக்கே ரியவனாய ஆண்டவனாய சிவபெருமான் கைலாசமலையில் அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்தில் பகவானை சுற்றி யார் யாரெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா? 33 கோடி தேவாள்கள், 48,000 ரிஷீஸ்வரர்கள், எம்பருடர், கணநாதர், கந்தன், கணபதி, அட்டவஸ்கள் எல்லோரும் ஆண்டவனாகிய சிவபெருமானை அரகரா சிவசிவா என்று வணங்கிக் கொண்டிருக்கின்றனர். அப்படி வணங்கிக் கொண்டிருக்க வேண்டிய நேரத்தில் பகவான் பார்வதியை பார்த்து சொல்கின்றார். எப்படி சொல்கின்றார்? அம்மா பெண்ணே பார்வதி, அடி பெண்ணே பார்வதி, அடி பெண்ணே பார்வதி, சொல்ல கேள நான் பூலோகத்தில் சென்று படைத்து விட்ட மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழந்து வருகின்றேன். கைலாசமலையில் அமர்ந்திரு பெண்ணே பார்வதி, என்ன பெண்ணே தினந்தோறும் படியிழந்து வர்றேன்னு சொல்லி ஒரு நாளாவது உங்க பொண்டாட்டி கொண்டு போயிருக்கலாம். ஏமா பார்வதி, என்ன உன்னை எங்க அழைத்து செல்ல வேண்டும், எங்க அழைத்து செல்லக்கூடாது என்பது எனக்கு தெரியும் அல்லவா? ஒன்னையும் சொல்றீங்க, எங்க அழைத்துட்டு போகணும், எங்க அழைத்துட்டு போக கூடாது. ஒரு புருஷன் முன்னால பொண்டாட்டி வர்ற தப்பாங்க. இப்படி ஒரு கோவில் கொடைக்கு சென்றால் உன்னை அழைத்து செல்லலாம், இல்லன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா உன்னை அழைத்து போகலாம். நான் சொல்வது எங்க படியிழப்பதற்கு, ஒருவருக்கு கூட படியிழப்பேன், ஒருவருக்கு குறைவாக படியிழப்பேன். நீ ஏதாவது பேசணும்னா அதே கெட்டுருமா? இங்க பாருங்களேன், நீங்க சும்மா சும்மா என்ற இது சொல்லாதீங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகுதுல்ல, நீங்க ஒரு நகை கடைக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா, இல்ல ஒரு கோயில் குளத்துக்கு தான் கூட்டி போயிருக்கீங்களா, இல்ல கடற்கரைக்கு ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டி போயிருக்கீங்களா? உங்களை கட்டி நான் என்னதான் செய்ய, நாலு கைலாச மலையில தான் சுத்தி சுத்தி வரேன். நாளைக்கு சனிக்கிழமை ஒண்ணு கடற்கரையில தள்ளி விடுறவா கோயில போய். உங்க பின்னால இன்னைக்கு பார்வதி, உன்னை எங்க அழைத்து செல்ல வேண்டும், எங்க அழைத்து செல்லக்கூடாது என்பது எனக்கு தெரியும். இந்த கைலாசமலையில் ஒன்று சிவன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் சக்தி இருக்க வேண்டும். நம்ம 2 பேரும் சேர்ந்து சென்று விட்டோமே ஆனால் கைலாசமலை இருளடைந்து விடும். அதனால நீ போறியா இல்ல நான் போகட்டுமா? வேண்டாம், நீங்களே போயிட்டு வாங்க. உங்க கிட்ட நான் ஒண்ணு சொல்லுவானு, நீங்க வருத்தப்படுவான்னு. குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்க கூடாது, அதனால நீங்களே சென்று வாங்க. சென்று வருகிறேன் பெண்ணே பார்வதி என்று பகவான் பூலோகத்தில் வந்து அவர் படியிழக்க வேண்டுமே என்று அவர் எப்படி படியிழக்கிறார் என்றால், நல்லதினை எடுத்து நானே நல்லதினை எடுத்து எடுத்து நாடு எங்கோம் படியலந்தார் படியலந்தோ பகவான், நாடு எங்கோம் படியலந்தார் படியலந்தோ பகவான், நாடு எங்கோ படியலந்தார்
படியெடுக்க வேண்டுமே என்று நாடி திரையெடுத்து நாடு எங்கும் படியளந்தார். திரையெடுத்து உலகமெங்கும் படிகளந்தார். திரையெடுத்து அவனி எங்கும் படியளந்தார். யார் யாருக்கெல்லாம் படிகளந்தார்கள் தெரியுமா? கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும், கருக்குழியில் இருக்கும் சிசுகளுக்கும், முட்டைக்குள் இருக்கும் குஞ்சுகளுக்கும், மற்ற உள்ள புல் பூண்டுகளுக்கும் பட்டினி இல்லாமல் படியிழந்து வருகின்றார் பகவான். சரி, அப்படி பகவான் படியிழந்து வர வேண்டிய நேரத்தில் கைலாச மலையில் இருக்க வேண்டிய உமைவளாகி பார்வதி அம்மன் அறிந்தார். என்ன யோசிக்கின்றார்கள்? ஆமா, பகவான் படியிழக்க போகிறேன் என்று போகின்றார். சரி, உண்மையிலே படியிழந்து வருகின்றாரா இல்ல நாளைய தலைக்குமாட்டில் வச்சு தூங்கி எழுந்துட்டு வர்றாரான்னு தெரியவில்லை. சம்திங் இன்னைக்கு அவரை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்ட உமைவளாகி பார்வதி அம்மன், யாரையா விஸ்வகம்மாளர்களே இங்க வாருங்கள், ஒரு அழகான காஞ்சிரங்கம் ஒன்று வெட்டி கட்டஷ்மீர் ஒன்று கடைந்து திருக்காணி போட்டுமிட்டு கொண்டு தாருங்கள். ஆள் இல்ல, அவன் இப்ப இங்க கிடையாது, எங்க நழுப்பி போயிருக்கானோ எங்க இருக்கானோ, இப்போ நம்ம கட்டஷ்மீர் கொடைய முடியாது. சரி, நாளை காலையில வந்துருவான், அவன்கிட்ட கொடுத்து ஏற்பாடு பண்ண சொல்லு. சரி என்று சொன்ன உடனே விஸ்வகம்மாளர்கள் காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டை செய்தில் ஒன்றோ செய்தார், ஒன்றோ மேலுக்குள்ளே வழி தடைத்தார்.